வாங்க ஹெல்த்தியான வேர்க்கடலை கடலை பருப்பி கடலை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 2 கப் வேர்க்கடலையும் 2 கப் வெல்லமும் எடுத்துருக்கேன். வேர்க்கடலையை கடாயில் போட்டு சிம்மிலே வச்சு, அதிகமாக தீ வச்சிங்கன்னா தீஞ்சிரும், சிம்மிலேயே வச்சு வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சீவி வச்சுருக்கிற வெல்லத்தை கடாயில் ஊற்றி 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கரைஞ்சதும் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா குப்பை மண் இந்த மாதிரி இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். இப்போ கடாயில் அந்த வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா பாகுபதம் வர வரைக்கும் காய வைக்கணுங்க. அதுலேயே 1/2 ஸ்பூன் சுக்கு பொடியும் போட்டுக்கலாங்க. சுக்கு பொடி சில பேருக்கு வெல்லம் சேர்த்துனா பித்தம் தலை சுத்தல் வரும் அப்படி இப்படிம்பாங்க, அதனால் சுக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி விட்டு அதில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கல் மாதிரி வந்துடணுங்க. இதுதான் பதம். அப்படியே அந்த கிண்ணத்துலேயே போட்டிங்கன்னா டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கணும். இது கரெக்டான பதங்க. இப்போது நான் மிக்சியில் 1 கப் வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு கப் வேர்க்கடலையை அப்படியே போட போகிறேன். இப்போ போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு டக்குன்னு எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பீஸ் வராது, தூள் தூளாக போயிடும். ஒரு பட்டர் சீட்டோ இல்லை அந்த மாதிரி தட்டோ இல்லது வேறு ஏதாவது பிளாஸ்டிக் சீட்டு பேப்பர் இந்த மாதிரி கவர் இருந்தாக்கா அதிலையே கூட போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை மேலே வச்சு இன்னொரு கவர் வச்சு, கீழே ஒரு கவர் மேலே ஒரு கவர் வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. நல்லா தேய்ச்சிட்டு மேலே இருக்கிற கவரை எடுத்துருங்க. கொஞ்சம் சூடு குறையட்டும். ஒரு 3/4 சூடு குறைஞ்சதுக்கப்புறமா கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கோங்க. பீஸ் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தனித்தனியாக எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பீஸ் தனித்தனியாக வந்துடுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.